குப்பம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே, நமது கட்சியின் சார்பில் மாலை சின்னத்திலே போட்டியிடும் வேட்பாளர் கோவிந்தப்பா அவர்களே, கட்சியின் பொதுச் செயலாளர் PTM சிவபிரசாத் அவர்களே, கணபதி அவர்களே, பாலசிங்கம் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களே, நம்மோடு வாக்கு சேகரிக்க வந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர், சித்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் முத்துக்குரு ஜெகபதி அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே குப்பம் பகுதிக்கு நான் வருகை தந்திருக்கிறேன். கட்சியின் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறேன். PTM சிவபிரசாத் அவர்கள் இன்று ஒருங்கிணைத்த அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு சேவ் கான்ஸ்டிடியூஷன் கான்பரன்ஸ் இதே தொகுதியில் இந்த குப்பம் நகரத்தில் நடந்தது. அதில் பங்கேற்றிருக்கிறேன். ஆகவே குப்பம் பகுதிக்கு நான் முதல் முறையாக வரவில்லை, புத்தம் புதிதாக வரவில்லை. ஏற்கனவே எனக்கு அறிமுகமான ஒரு நகரம்தான் இந்த நகரம். அதேபோல கடந்த சட்டமன்ற தேர்தலில் நமது கட்சியின் சார்பில் குப்பம் தொகுதியிலே போட்டியிட்டோம். போன முறை வேட்பாளராக குப்பம் தொகுதியிலே நீங்க தான் போட்டிட்டீங்க. கணேஷ் வேட்பாளராக போட்டியிட்டு இருக்கிறார். ஆகவே இந்த முறை கோவிந்தப்பா நமது கட்சியின் சார்பில் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு பானை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறோம். அதேபோல சித்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஜெகபதி அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆந்திர பிரதேசத்திலே ஒரே ஒரு MP தொகுதியிலும் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம். இங்கே மாநிலத்தை பொறுத்தவரையில் கூட்டணி இல்லை. ஆனால் அகில இந்திய அளவிலே இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றுள்ளது. ஆகவே இந்த 9 தொகுதிகளை தவிர பிற தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவை தெரிவிக்கிறது. அதேபோல ஒரு நாடாளுமன்ற தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு தான் என்று அதிகாரப்பூர்வமாக நாம் அறிவித்திருக்கிறோம். அந்த வகையில் தான் சித்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடவில்லை. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முத்துக்குரு ஜெகபதி அவர்களை நாம் ஆதரிக்கிறோம். அவருக்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். சட்டமன்ற தொகுதியிலே கோவிந்தப்பா அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு குண்டூர் பகுதியிலே வித்யாசாகர் உள்ளிட்ட பல வேட்பாளர்களுக்கு, ஓங்கோல் பகுதியிலே பல வேட்பாளர்களுக்கு நாம் வாக்கு சேகரிக்க ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். பொன்னூரிலே நாளை இரவு பொதுக்கூட்டமும் நடைபெற உள்ளது. நாளை மறுநாள் ஓங்கோல் பகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்துவிட்டு நெல்லூரிலே காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கொப்புள ராஜு IAS அவர்களுக்கு ஆதரவாக நாம் வாக்கு சேகரிக்க இருக்கிறோம். இதை நான் இங்கே எடுத்துச் சொல்வதற்கு காரணம், நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காகத்தான். தோழர்கள் குழப்பமடைந்து விடக்கூடாது. நாம் 9 சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிட்டாலும் அந்த தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளில் நம்முடைய ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு தான். நாம் ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டாலும் அந்த தொகுதியை தவிர மற்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் நம்முடைய ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு தான். அருமை தோழர்களே, உங்களுடைய வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு கோவிந்தப்பா அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்தியா கூட்டணி பாரதிய ஜனதா அரசை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு முக்கியமான கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 28 கட்சிகளுள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறது. அந்த கூட்டணி உருவாக வேண்டும்.
மோடி மீண்டும் பிரதமராவது நாட்டுக்கு நல்லதல்ல. பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவது தேசத்திற்கு, மக்களுக்கு, ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. எல்லாவற்றையும் விட இங்கே நாம் மலர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினோம். நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இங்கே நாம் வீர வணக்கம் செலுத்தினோம். அந்த மாமனிதர், மகத்தான தலைவர், மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்காக கண்ட கனவு அரசமைப்பு சட்டமாக இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும், செயலிழக்க செய்ய வேண்டும், அதை சிதைக்க வேண்டும் என்று RSS உள்ளிட்ட சங்பரிவார் கும்பல் தொடர்ந்து முயற்சித்து வருவதை நாடு அறியும். அந்த RSS இயக்கத்தால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான் பிஜேபி. ஆகவே அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள். மனுஸ்மிருதியை இந்த நாட்டின் அடுத்த அரசமைப்பு சட்டமாக மாற்றப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடக் கூடாது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால், அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய ஜனநாயக விழுமியங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் பாரதிய ஜனதாவை ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்க வேண்டும். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். தெற்கிலிருந்து வடக்கே, கிழக்கிலிருந்து மேற்கே என்று இந்தியாவை தன் காலடிகளால் அளந்திருக்கிற ராகுல் காந்தி அம்பேத்கர் அவர்களின் கருத்துக்களை உள்வாங்கிய ஒரு இளம் தலைவராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் நம்முடைய நோக்கம் என்பதை இன்றைக்கு அவர் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே ராகுல் காந்தி அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவதும் இன்றைய கட்டாயமான தேவையாக இருக்கிறது. அந்த வகையிலேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியா பிளாக் என்கிற இந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதாவை அகில இந்திய அளவிலே வீழ்த்த வேண்டுமானால் தென்னிந்திய மாநிலங்களில் ஒரு இடத்தில் கூட பாஜக வரக்கூடாது, வெற்றி பெறக்கூடாது. ஆந்திராவிலே அதற்கு இடமில்லை என்று விரட்டி அடிக்க வேண்டும். அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் இந்த தொகுதியிலே ஜெகபதி அவர்களுக்கு கை சின்னத்திலும், சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் குப்பம் சட்டமன்ற தொகுதியிலே நமது கட்சியின் பொறுப்பாளர் அருமை தோழர் கோவிந்தப்பா அவர்களுக்கு பானை சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம், வெற்றியின் சின்னம். இது சட்டமன்ற தொகுதிக்கு, நாடாளுமன்ற தொகுதிக்கு நமது சின்னம் கை சின்னம் என்பதை சொல்லி அனைவரும் தவறாமல் மக்களிடத்திலே சென்று இன்னும் இருப்பது, இன்றைக்கு தேதி 7, இன்னும் இருப்பது 4 நாட்கள் தான் பிரச்சாரம் பண்ண முடியும். 11ஆம் தேதியோடு பிரச்சாரம் முடிகிறது. 4 நாட்களில் எவ்வளவு தூரம் மக்களை சந்திக்க முடியுமோ அவ்வளவு தூரம் போய் மக்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். நம்முடைய கட்சி தமிழ்நாட்டில் எப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரும் இயக்கமாக இருக்கிறதோ அப்படி இன்னும் 5 ஆண்டுகளில் ஆந்திர பிரதேசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வலுப்பெற வேண்டும். பேடிஎம் சிவபிரசாத் அதற்கான அடித்தள பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி மானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு, நாடாளுமன்றத்திற்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பீம், జై భీమ్. కొనసాగిద్దాం బాబాసాహెబ్ అంబేద్కర్ ఆలోచన విధానాలను, కొనసాగిద్దాం బాబాసాహెబ్ అంబేద్కర్ ఆలోచన విధానాలను. వర్ధిల్లాలి బుద్ధ, బసవ, పూలే, పెరియార్, కబీర్, అంబేద్కర్ ఆలోచన విధానం. బీసీకే పార్టీ పోరాటాలు. థ్యాంక్ యూ. జిల్లా అధ్యక్షుడు బాలకృష్ణ ఇప్పుడు ఓట్ ఆఫ్ థ్యాంక్స్ చెప్తారు. డిస్ట్రిక్ట్ ప్రెసిడెంట్ బాలకృష్ణ, బీసీకే పార్టీ. కుండ గుర్తుకే, కుండ గుర్తుకే, కుండ గుర్తుకే. స్వాగతించాల్సిందిగా సవినీయంగా విజ్ఞప్తి చేస్తా ఉన్నాను.
వడ్డీలని మన సీతా తిరుమల గారి నాయకత్వం, వడ్డీలని మన సీతా తిరుమల గారి నాయకత్వం, వడ్డీలని మన సీతా తిరుమల గారి నాయకత్వం. జై భీమ్, జై భీమ్, జై భీమ్. ఓకే గోవిందన్న జస్ట్ మీకు జై భీమ్ చెప్తాడు, తర్వాత అన్న మాట్లాడతారు. జై భీమ్ అందరికీ జై భీమ్. ఈరోజు నేను కుప్పం బీసీకే పార్టీ ఎమ్మెల్యే అభ్యర్థిగా పోటీ చేస్తున్నాను. మీ ఓట్లు బీసీకే పార్టీ కుండగుర్తు చేసి అఖండ మెజార్టీ కోరి ప్రార్థిస్తున్నాను. జై భీమ్. జై భీమ్. మిత్రులారా, నా పేరు ముట్టుకూరు జగపతి. నేను కాంగ్రెస్ చిత్తూరు జిల్లా పార్లమెంట్ అభ్యర్థిగా పోటీ చేస్తున్నాను. వీసీకే పార్టీ ఇండియా కూటమి నుంచి పోటీ చేస్తున్నాను. మీ యొక్క అమూల్యమైన ఓటుని పార్లమెంట్ కి చేతి గుర్తు మీద వేసి గెలిపించవలసిందిగా ప్రార్థిస్తున్నాను. అలాగే తమ్ముడు గోవింద్ వీసీకే పార్టీ తరఫున పోటీ చేస్తున్నాడు. ఎమ్మెల్యే ఓటు ఒక ఓటు కుండగుర్తికి, ఒక ఓటు చేతి గుర్తు వేసి గెలిపించాలని మిగతా విషయాలు సమయాభావంలో మాట్లాడలేకపోతున్నాము. అన్న తిరుమల మాట్లాడతారు. మరొకసారి గొప్ప ప్రజాధికారికి జై భీములు తెలుపుకోవటం ముగిస్తున్నాను.